ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாமி மாயாவோட கையை பிடிச்சதும் மாயாக்குள்ளே இருக்கிற உருவத்தோட நினைவுக்குள்ளே போகிறாங்க. அந்த நினைவில் சாமி என்ன பார்த்தாருன்னா, இந்த கண்ணாடியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ராஜாங்கத்தில் ஒரு அரண்மனையில் வச்சுருக்காங்க. அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு திமிரு பிடிச்ச அரசி, அவங்க பேர் வளர்மதி. தன்னை விட இந்த உலகத்தில் யாரும் அழகில்லைன்னு நினைக்கிறவங்க. இந்த ராஜாங்கத்தில் கூட அரசரை தவிர வேறு எந்த ஆணும் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க. இவங்க அந்த அரண்மனையில் தன்னோட அறையில் இந்த கண்ணாடியை வச்சுருக்காங்க. இவங்க எப்பயுமே அந்த கண்ணாடியில் தன்னோட அழகை பார்த்து டெய்லியும் ரசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அரசி ஒரு நாள் தான் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அருவியில் குளிக்கலான்னு போகிறாங்க. இந்த அருவியில் குளிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் ஒரு முனிவர் ரொம்ப சோர்ந்து போய் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து அந்த அருவியை பார்க்குறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே வந்து தண்ணி குடிக்கலான்னு வராரு. அந்த முனிவர் தண்ணியை குடிச்சிட்டு பார்க்குறாரு. அப்போ அங்கே குளிச்சுட்டு இருக்கிற அந்த அரசியை பார்த்துட்றாரு. முனிவர் தன்னை பார்க்குறத அந்த அரசியும் பார்த்துட்றாங்க. அப்போ அந்த ராட்சச அரக்கிக்குள்ள ஒரு கோபம் வருது. இத்தனை நாளாக தன்னோட ராஜாங்கத்தில் ஒரு ஆண் கூட பார்க்காம இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த முனிவர் பார்த்ததை அவங்களால பொறுத்துக்க முடியல. அப்போ அந்த அரசி தன்னோட பாதுகாப்பில் இருக்கிற அரண்மனை பெண் காவலாளிகளை வச்சு அந்த முனிவரை பிடிக்கிறாங்க. அந்த முனிவரை பிடிச்சி எந்த இடத்துல வச்சு தன்னை பார்த்தாரோ அதே இடத்துல தன்னோட கையால் அவர் தலையை வெட்டணும்னு துடிக்கிறாங்க. அந்த பெண் காவலாளிக முனிவரை பிடிச்சி அந்த அருவியில் இருக்கிற ஒரு கல்லில் அவர் தலையை வச்சு பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு வேகமாக தன்னோட காவலாளிகிட்டேருந்து பெரிய கத்தியாக அவங்க கைக்கு வாங்குறாங்க. ஆனால் ஒன்றும் அறியாத தாகத்துக்காக தண்ணி குடிக்கலான்னு வந்த அந்த முனிவரால் இதை பொறுத்துக்க முடியல. ஒரு சிவனடியாருன்னு பார்க்காம நீ என்னை கொல்ல துடிச்சிக்கிட்டு இருக்க, இதுக்காக நீ உன்னோட ஆணவமாக இருக்கிற உன்னோட அழகு மொத்தமும் ஒரே நாளில் அழியும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ராட்சசி அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த முனிவர் தன்னை பார்த்த கோபத்தில் வெறியில் அவரோட தலையை தான் கையால் வெட்டுறா. வெட்டி அவர் தலையை துண்டாக்குறா. துண்டான தலையை அவள் கையில் எடுத்து ஏதோ இந்த உலகத்தையே அவள் அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படுறா. இந்த விஷயத்தை மன்னர்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறா. அரண்மனைக்குள்ளே தன்னோட ரூமில் நுழைஞ்சதும் முதல்ல எப்பயும் அந்த கண்ணாடியை தான் பார்ப்பா. அன்னைக்கும் உள்ளே நுழைஞ்சதும் போய் அந்த கண்ணாடியை பார்க்குறா. அந்த கண்ணாடியை பார்த்து அவளுக்கு ஒரு பேர் எதிர்ச்சிருந்துருக்கு. ஏன்னா அந்த கண்ணாடியில் அவள் இளமை போய் 90 வயசுக்கு மேலே இருக்கிற பாட்டி மாதிரி முகமெல்லாம் சுருங்கி போய் தன்னோட கூந்தல் எல்லாம் வெள்ளையாக மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இதை பார்த்ததும் அந்த அரண்மனையே அலற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. அந்த முனிவர் சொன்ன மாதிரி நம்ம இளமையெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப வேதனைப்படுறா. அந்த கண்ணாடியை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்கும்போது அவளுக்குள்ளே இருக்கிற அரக்கி வெளியே வரா. இவ்வளோ நாளாக இந்த கண்ணாடியில் அழகாக இருக்கிற முகத்தையே பார்த்த என்ன ஒரு வயசான தோற்றத்தில் பார்க்க முடியாமல் கோவத்தில் அவள் கொஞ்சம் மிருகமாக மாற ஆரம்பிக்கிறாள். அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாள். அப்போ தன்னோட அறையில் இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்து பற்ற வைக்கிறாள். இந்த அழகான முகத்தை மட்டும் பார்த்த அரசர் இப்படி ஒரு முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். தன்னைத்தானே தீ வச்சு அந்த கட்டையால் எரிச்சுக்கலான்னு நினச்சி பற்ற வைக்கிறாள். பற்ற வச்சதும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அரண்மனையை இடிஞ்சு விழுற அளவுக்கு கண்ணாடியை பார்த்துட்டு எரிஞ்சு சாம்பல் ஆகிறா.
இதெல்லாம் அந்த சாமி மாயாவை தொட்டதில் பார்த்துட்ருக்காரு. திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் சாமி உள்ளே வராதீங்கன்னு சொல்கிறத மீறியும் உள்ளே வராங்க. கதவை திறந்ததும் அந்த சாமி கண் முழிச்சிட்றாரு. அப்படி முழித்ததும் அவர் சில வினாடி மந்திரம் சொல்கிறத விட்டுறாரு. அதனால் அந்த ஆவியும் மேலேருந்து கீழே வந்துடுது. வந்ததும் இந்த கண்ணாடியை பார்க்குது. அந்த கண்ணாடியை பார்த்ததும் அந்த பொண்ணு உள்ளே இருந்து அப்படியே அந்த ஒரு கண் இல்லாத எரிஞ்ச மூஞ்சி தெரியுது. அந்த எரிஞ்ச உருவம் அந்த கண்ணாடியை பார்த்ததும் அந்த கண்ணாடியை உடைக்குது. உடஞ்ச கண்ணாடியை கூர்மையாக இருக்கிற ஒரு பீஸை எடுத்து முதல்ல மாயாவோட கழுத்தை துண்டை வெட்டுது. வெட்டின அந்த தலை மட்டும் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தலையும் முண்டமும் தனியாக இருக்கிறத பார்த்துட்ருக்காரு சாமி. அந்த ஆவி மாயாவோட தலையை வெட்டினதை அவங்க அப்பா அம்மா பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சாமி அந்த ஆவியை கொல்லலான்னு நினைக்கிறாரு. ஆனால் கையில் இருக்கிற அந்த கண்ணாடியை வச்சு அந்த சாமியும் குத்தி துடிச்சு அவரும் அங்கேயே இறந்துடுறாரு. இதை பார்த்து பயந்து அவங்க அப்பா அம்மா வெளியே ஓடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டோர் தானாகவே சாத்திடுது. கதவை சாத்தினது மட்டும் இல்லாமல் தன்னோட அழகில்லாத உருவத்தை பார்த்து இன்னும் கோபமான அந்த ஆவி பெட்ரூமுக்கு தீ வைக்குது. தீ ரூம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. தீ ரூம் ஃபுல்லாக பரவுது. மாயாவோட அப்பா அம்மா மேலே பட்டு நெருப்பு ஃபுல்லாக அவங்க உடலை எரிக்க ஆரம்பிக்குது. அவங்க கதறி அழுறத பார்த்துட்டு அந்த மாயாவோட தலை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசியில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எரிஞ்சு சாம்பலாக வராங்க. இதெல்லாம் ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்த அந்த உருவம் மாயா மேலேயும் தீ படுறதை பார்த்துட்டு பதட்டமாயிருது. அதை எப்படியாவது அணைக்கணும்னு நினைக்குது. ஆனால் சாமி அந்த வீடை சுற்றி வெளியே வராத மாதிரி மந்திரிச்சு வச்சிருக்காரு. அதனால் அந்த ஆத்மாவால் அந்த உடலை காப்பாற்ற முடியல. மாயாவோட உடலும் தீக்கு இரையாயிருது. அந்த உருவம் முன்னாடி எப்படி கண்ணாடி பார்த்து கத்தி எரிஞ்சதோ அதே மாதிரி மாயாவோட உடல் எரியறதை பார்த்தும் கதறி அழுது அந்த ரூம்குள்ளேயே சாம்பலாக மாறி அதுலேயே இன்னும் சுற்றிட்டுருக்கு.